ஃபினான்ஸ் ஃப்ரீடம், அதாவது நிதி சுதந்திரம். நம்ம எல்லாருமே நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நடப்போம். ஆனால் அதுக்கு பேர் ஃபினான்ஸ் ஃப்ரீடம் இல்லை. ஃபினான்ஸ் ஃப்ரீடம் அடைவதன் மூலமாக நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியும். பேஷனேட்டாக ஃபீல் பண்ணுற விஷயங்களை இன்கம் டிபெண்ட் பண்ணாமல் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், அசட்ஸ். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட வீடு இருந்து அதை ரெண்ட்டுக்கு விடுறதன் மூலமாக நமக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். இன்கேஸ் கோல்டு இருக்குன்னா அட்லீஸ்ட் அது இன்ஃப்ளேஷன் மேட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை பேங்க் டெபாசிட்ஸ், எய்தர் எஃப்டி ஆர் ஆர்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் கிடைக்கும். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ், ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் பாண்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், இந்த எல்லாமே அசட்ஸ் கேட்டகரிக்கு உதாரணங்கள். இப்போ லயபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இருக்கிற கடன்கள், அதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எக்ஸ்பென்சிவ் கார் ஆர் பைக், நார்மல் யூஸ்க்கு இல்லாமல் ஷோ ஆஃப்க்குன்னு வாங்குறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செலவுகள் ஆகும். வீடு இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுற ஆகிற செலவுகள், நம்ம பண்ணுற பிஸ்னஸ்னால வரக்கூடிய லாஸஸ் அண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், இது எல்லாமே லயபிலிட்டிஸோட பார்ட்ஸ். இப்போ நம்ம சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு ஒரு 7 lakhல கார் வாங்குறதா நினச்சிக்கலாம். அதுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சுக்கிட்டோன்னா 5 இயர்ஸ்க்கு இஎம்ஐ அரௌண்ட் 14,500 வரும். அதே 14,500 அமௌண்ட்டை ஆர்டியில் 5 இயர்ஸ்க்கு 7% இன்ட்ரெஸ்ட்டில் போட்டோன்னா அரௌண்ட் 10,40,000 கிடைக்கும். இன்கேஸ் அந்த 14,500 12% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டோன்னா இட்ஸ் அரௌண்ட் 12 lakh. உதாரணத்துக்கு நம்ம கோல்டு வந்து 9.4% சிஏஜிஆர் தருதுன்னு வச்சுக்கலாம். அதுவே ஓவர் த 5 பீரியட்ஸ் இந்த அமௌண்ட் 14,500 போட்டுகிட்டே வந்தோன்னா அது அரௌண்ட் 11 lakh வருது. அதுவே நம்ம கார் ஆஃப்டர் 5 years இட் வில் பிகம் 3,50,000 பிகாஸ் த வேல்யூ வில் பி கோ டவுன். இப்போ சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட அவசியம் புரிஞ்சிருக்கும். வாங்க சேவிங்ஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். உதாரணத்துக்கு எஃப்டி அண்ட் ஆர்டி, அதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அரௌண்ட் 6.5 to 7.5% இருக்கும். பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது வந்து பேக்டு பை இந்தியன் கவர்மெண்ட். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அரௌண்ட் 7.1% இருக்கும். மினிமம் பெர் இயருக்கு 500லேருந்து 1.5 lakh வரைக்கும் போடலாம். அதே மாதிரி இதை ஓல்டு டேக்ஸ் ரெஜிமே படி அண்டர் ஏடிசியில் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இதோட லாக்இன் பீரியட் 15 years. இட் கேன் பி எக்ஸ்டெண்டபிள். கோல்ட் சேவ் பண்ணுறதன் மூலமாக அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷன் மேட்ச் பண்ண முடியும். இவ்வளோ தங்க இருந்தால் நாங்கள் ஏண்டா சேவிங்ஸ் பற்றியெல்லாம் யோசிக்க போகிறோம் அப்படின்னு திங்க் பண்ண வேணாம். இந்த இமேஜ் ஜஸ்ட் ஃபார் த ரெஃபரன்ஸ். என்பிஎஸ்ல பார்த்தோம்னா என்பிஎஸ் டயர் 1க்கு லாக்இன் பீரியட் அப் டு 60 years வரைக்கும் இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு நினச்சா 3 times தான் நம்ம எடுக்க முடியும். அதுவும் 25% ஆஃப் த அமௌண்ட்டை எடுக்க முடியும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டர் ஏடிசி அண்ட் அண்டர் ஏடிசி சிடிக்கு வரும். அதுவே என்பிஎஸ் டயர் 2 லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் அவைலபிள் இல்லை. அதே மாதிரி டயர் 1 யூசர்ஸ் மட்டும்தான் டயர் 2 அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஃபார் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு உதாரணமாக நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதோட ரிட்டர்ன்ஸ் ஜென்ரலாக 10 to 12% இருக்கும். பாண்ட்ஸ்னால் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எய்தர் கவர்மெண்ட் ஆர் கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.